ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாலைவனத்தில் இருக்கிற எங்கள் கபிலோடைய ஹவுஸ். கண்டெய்னர்லேயே செஞ்சுருக்காங்க. வீடு சூப்பராக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுதான் கண்டெய்னரு. உள்ளே பாருங்கள், அப்படியே ஒரு ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். படி ஏறி போனீங்கன்னா முதல்ல கை ஒரு இடம், வாஷ் பேஷன் இருக்குது. கை விட்டு உள்ளே போகலாம். அடுத்து ஹால், பெரிய ஹால். இதுதான் அங்கே இருக்கு பாருங்க. அந்த இடத்துல கறி ஏதாவது சுட்டு சாப்பிடுவாங்க பொழுது. சமைச்சு சாப்பிட்ற இடம் அது. அவங்க அதிகம் வேக வச்சு சாப்பிட மாட்டாங்க. அதிகம் சுட்டு இல்லை வேக வச்சு உப்பு போட்டு தான். நம்மள மாதிரி மிளகாத்தூள் அதெல்லாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜன்னல் ஃபுல்லாக. இதுலேயே பாத்ரூம் இருக்குது. அது உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். அடுத்து கிச்சன். ஒரு கண்டெய்னரில் என்னென்ன செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இது கிச்சன். இந்த சைடு உள்ள டோரு. இதுலேயே வாஷிங் மிஷினு எல்லாம் இருக்கும். பாருங்க, வாஷிங் மிஷின் இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா பெட்ரூமில் அது அந்த மூலையில் இருக்கு பாருங்க. அது பாத்ரூம். இதுதான் பாத்ரூம். எல்லா வசதியும் இருக்குது. ஒரே கண்டெய்னர் தான். ஒரு பெரிய ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன். அந்த ஹால்லே சமைக்கிறதுக்கு, அது சமைக்கிறதுல ஏதாவது சுட்டு சாப்பிட்றதுக்கு ஹாலில். சமைக்கிறதுனா தனியாக கிச்சன் இருக்கும். சுற்றி பாலைவனம் தான். ஒரு வீடு கூட இருக்காது. இது வெளியே காத்தோட்டமாக உட்கார்றது பாருங்க எவ்வளோ. அதுதான் அந்த கண்டெய்னர் தான். நடு காட்டில் இருக்கிற மாதிரி நடு பாலைவனத்தில் சுற்றி மணல் தான். குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஒரு வீடு கூட இருக்காது. ஒரு மரம் கூட இருக்காது மெயினாக. ஓகே, அப்படியே இங்கே பாருங்கள். ஃபுல்லாக பாலைவனம். அதை வண்டி தேர்தலில் அந்த இடம் தான் கம்பி வேலி போட்டிருக்கு. அதில் ஒட்டகம் அடைப்பாங்க. இந்த பாலைவனத்தில் தான் ஒட்டகம் மேயும் சுற்றி. அடுத்த வீடியோவில் ஒட்டகத்தை பிடிச்சி போடுறேன். ஒரு 60 ஒட்டகம் இருக்குது. ஓகே, பாய்.